பிளெஸ்ஸிங்ஸ் உலகத்தில் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த பெரிய கிஃப்டே யாருன்னா அப்பா அம்மா. தயவு செஞ்சு அவங்க வாயிலேருந்து சாபத்தை மட்டும் வாங்கிடாதீங்க. நீ உருப்படாமல் போடா, நீ விளங்காமல் போவடா அப்படின்னு சொன்னால் நம்ம உண்மையில் உருப்படாமல் விளங்காமல் தான் போவோம். அதே வாய் அவங்க திறந்து நீ நல்லா இருப்பப்பா ஒரு ப்ளஸ் பண்ணாங்கன்னா நம்ம உண்மையாக பிளெஸ்ஸிங்ஸாக இருப்போம் பயங்கரமாக. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரே விஷயந்தான். காலைல எந்திச்ச உடனே கடவுளுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லணும், சாப்பிடும்போது கொடுத்த சாப்பாடுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நைட் தூங்கும்போது ஒரு குட் நைட் சொல்லிட்டு தூங்கிடணும். அப்படின்ற மாதிரி தான் எங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு. நான் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து ப்ரேயரில் அந்தளவும் கிடையாது. நான் குட் மார்னிங் குட் நைட் இதுதான் பண்ணிட்டு தூங்குவேன். இதை பார்த்து சொன்னாரோன்னு தெரில, எங்கள் அப்பா என்னை பார்த்து சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு இருப்பார், நீ பயங்கரமாக ஊழியம் பண்ணுவடா, நீ வந்து பயங்கரமாக கர்த்தரை பற்றி சொல்லுவ, நீ வேணா பாரு ஒரு நாள் நீ பெருசாக ஊழியம்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அவர் எந்த வாயில் சொன்னாரோன்னு எனக்கு தெரியல. நான் போகாத தெருவே கிடையாது, நான் போகாத வீதியே கிடையாது. தெரு தெருவா வீதி வீதியா செருப்பு இல்லாமல் கர்த்தரை பற்றி இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்துறதுல இதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இது எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். இது வந்து உணர்வங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸு கூட ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னென்னா, சின்ன பசங்களை பார்த்து அவங்க ஏதோ சின்ன வயசில் கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு டல்லாக இருப்பாங்க. நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி புஷ் பண்ணி அவங்கள கொண்டு வரணுமே தவிர, சின்ன வயசில் அவங்கள பார்த்து நீ இவன் வழங்க மாட்டான், இவன் உருப்பட மாட்டான், இவன் செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா உங்கள் சாபம் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு பழிக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பசங்களை இருந்தாங்கன்னா அவங்கள பிளஸ் பண்ணி நீங்கள் புஷ் பண்ணி நீங்கள் எடுத்துன்னு வந்தால் தான் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் கூட்டு போகிறதுக்கும் கூட்டு போகாததும் பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. நாளைக்கு பசங்க கெட்டு போகிறாங்கன்னா அது பேரண்ட்ஸ் தான் காரணம். நான் பசங்க சூப்பராக இருக்காங்கன்னா அதுக்கும் பேரண்ட்ஸ் தான் காரணம். ஸோ பேரண்ட்ஸ் கூட ஸ்மால் ரிக்வஸ்ட் ஃபார் எவ்ரி பேரண்ட்ஸ், பசங்களை பார்த்து உருப்பட மாட்டேன், நீ வந்து சத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காதில் கேட்டிருக்கேன். நான் சின்ன பசங்களை பார்த்து போய் எங்கே போய் சாவுடா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட பேரண்ட்ஸ் வந்து சில குழந்தைங்கள திட்டி நான் காதில் கேட்டிருக்கேன். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் சரி உங்களோட சாபமும் சரி ரெண்டுமே பழிக்கும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கும் சொல்கிறேன், அப்பா அம்மா பேச்சு கேட்காம எந்த ஒரு டெசிஷன் லைஃப்பில் நீங்கள் எடுக்காதீங்க. எது அவங்க பண்ணணுமோ அது அவங்க பண்ணுவாங்க, எது நீங்கள் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அவங்களோட சாபத்தை வாங்கினீங்கன்னா அந்த சாபம் பழிச்சிடும். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். பாய்.